ரிச்சர்ட் உம்ராண்ட் என்கிற ஒரு தேவ மனிதரை தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது. 14 வருஷம் சிறைச்சாலையில சிறைப்பாடுகளை சகித்த ஒரு தேவ மனிதர். 8 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தார். 7 நாள் தான் அவருக்கு விடுதலை. 8 வருஷம் முடிஞ்சு 8 வருஷம் முடிவில் அவருக்கு விடுதலை வந்தது. விடுதலை வந்து வெளியே வந்த முத நாளே 8 வருஷம் அடிமையா இருந்திருக்கோம் சிறைச்சாலையில. சும்மா ஜாலியா வெளியே வந்தோம், குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம் நினைக்கல ஒரு மனுஷன். வந்ததே 8 வருஷம் கழிச்சு வந்த உடனேயே 7 நாளும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். திருப்பி 7வது நாள் திரும்பி அரெஸ்ட் பண்ணி திருப்பி 5.5 ஆண்டு காலம் திருப்பி சிறையிருப்பிலை போட்டார்கள். 14 ஆண்டு காலம் சிறையிருப்பில் இருந்தவர் ரிச்சர்ட் உம்ராண்ட். 14 வருஷம் 14 ஆண்டுகள் யோசிச்சு பார்க்கவே முடியாது. 8 வருஷம் உள்ள இருந்தமே, 8 வருஷம் பாடுபட்டமே, 12 இடங்களில அக்னியினாலே அந்த ஒரு கத்தியை எடுத்து சூடாக்கி அக்னி பிளம்பாய் அதை கொதிக்க வைத்து சரீரத்தில் ஓட்டை போடுவார்கள். ஒரு பெரிய இரும்பு கம்பியை பழுக்க வைத்து அவர் சரீரத்தில் ஓட்டை போடுவார்கள். 12 இடத்துல அவர் சரீரத்தில் ஓட்டை, 8 இடத்துல சரீரத்தின் எலும்புகள் உடைக்கப்பட்டிருந்தது. ஓட்ட போடும் போது பக்கத்துல ஆணிகளினால் நிறைந்திருக்கும். கொஞ்சம் நவுண்டாலும் கொஞ்சம் இந்த பக்கம் அசைஞ்சாலும் அங்க இருக்கிற கூர்மையான ஆணிகள் அவர் சரீரத்தை துளைக்கும். ஆனா அதையும் பொறுத்து கொண்டு கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்தார். அநேகரை மூளை செலவை செய்தார்கள், பிரைன் வாஷ் பண்ணினார்கள். அநேக தேவ ஊழியக்காரர்களும் தேவ மனிதர்களும் கர்த்தர் தெய்வம் அல்ல, இயேசு தெய்வம் அல்ல, கம்யூனிஸ்ட் வாழ்க என்று சொல்லி புறப்பட்டு போனார்கள் மூளை செலவை செய்தது நிமித்தம். ஆனா ரிச்சர்ட் உம்ராண்டோ தேவ சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே உம்மை நான் மறுதலிப்பேனானால் என் ஜீவனை எடுத்து விடும் என்று சொன்னபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை கொடுத்த போது ரிச்சர்ட் உம்ராண்டை அழைத்துக் கொண்டு போனார்கள். பல ஊழியக்காரர்கள் 1/2 மணி நேரத்தில் அங்க பிரைன் வாஷ் பண்ணி கம்யூனிஸ்ட் வாழ்க என்று சொல்ல வைத்தார்கள். ஆனா ரிச்சர்ட் உம்ராண்ட் திரும்ப திரும்ப சொன்னார். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அரை நாள் வைத்திருந்தார்கள். ரிச்சர்ட் உம்ராண்ட் வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை, I can do all things through Christ who strengtheneth me. அவரை அசைக்க முடியவில்லை. அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. பசியோட இருக்கிற எலியின் கிடங்குக்குள்ளே போட்டு அவரை தின்ன வைத்தார்கள். சிலுவையில ஊழியக்காரரை அடித்து கீழே படுக்க வைத்து அந்த ஊழியக்காரரை 1 வாரம் படுக்க வைத்து அநேக ஊழியக்காரர்கள், அநேக மிஷனரிமார்கள், அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின கைதியாய் அடைக்கப்பட்டவர்களை சிலுவையில அடிக்கப்பட்டு அங்கே மரக்கட்டையில அடிக்கப்பட்டு கீழே போடப்பட்டு அவர்கள் மீது மலமும் நீரும் கழிக்கும்படி செய்தார்கள். 1 வாரம் நடக்கும். 1 மாதத்துக்கு 1 முறை அவருக்கு அங்கே கம்யூனியன் கொடுக்கணும் என்று சொல்லி மனிதனுடைய மலத்தையும் மனிதனுடைய நீரையும் எடுத்து ஜெபம் பண்ணி மனிதர்களுக்கு அப்பத்தை போல அங்கே திராட்சரசத்தை போல கொடுக்கணும் என்று கொடுமைப்படுத்தினார்கள். 1 வாரத்துக்கு 1 ரொட்டி துண்டு, கொஞ்சம் சூப், கொஞ்சம் பால் கொடுப்பார்கள். 10 வாரம் அவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பார். 10வது வாரத்தில் கிடைக்கிற 1 ரொட்டி துண்டையும் கொஞ்சம் கிடைக்கிற சூப்பையும் தனியா இது தசம பாகம், இது கர்த்தருக்குரியது என்று சொல்லி 1 பங்கை யார் அதிகமா வீக்கா இருக்கிறார்களோ, யார் அதிகமாய் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரிச்சர்ட் உம்ராண்ட் கொடுப்பார். இவ்வளவு பாடுபட்டார், இவ்வளவு அடிக்கப்பட்டார், இவ்வளவு பாடுகள் இங்க இருக்கிற ஒருவர் கூட, மேடையில் இருக்கிற கார்த்திக் கமாலியல் கூட பட்டதே கிடையாது. இங்க இருக்கிற ஒருவரும் அதை பட்டிருக்க மாட்டோம். ஆனாலும் ரிச்சர்ட் உம்ராண்ட் பட்டதற்கு பின்பாக அவரால் மௌனமாய் இருக்க முடியவில்லை. என் ஜனம் அழிகிறதே என்று இந்த மீட்பின் ரட்சிப்பின் செய்தியை சொல்லும்படி புறப்பட்டார். இன்னும் அமைதியே. படிப்புக்காக பலர்கிட்ட பேசுறீங்க, உங்க பிசினஸ்க்காக பலர்கிட்ட பேசுறீங்க, உங்க வேலைக்காக மார்க்கெட்டிங் பண்றீங்க. இயேசுவை பத்தி என்னைக்காவது ரட்சிப்பின் செய்தியை சொல்லிருக்கீங்களா? இது ரட்சிப்பின் காலம், இது மீட்பின் காலம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 5ஆம் வசனத்திலிருந்து, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற காலம் இது.
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் துரோவா பட்டணத்துக்கு போகிறதற்கு முன்பாக 7 நாள் அங்கே தங்கியிருந்தான். எனக்கு அதை சொன்ன உடனே எனக்கு அதான் ஞாபகம் வரும். 7 days தங்கியிருந்து இரவும் பகலும் பிரசங்கித்தான். காலம் நிறைவேறுகிறதற்கு முன்பாக இரவும் பகலும் பிரசங்கித்தான். இது பிரசங்கிக்கிற காலம். இரவும் பகலும் பிரசங்கிக்கிறான். ஐயோ, எனக்கு அடுத்த பட்டணத்துக்கு போகணும், அடுத்த ஊழியம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கணுமே சொல்லி இரவும் பகலும் 7 நாள் பிரசங்கம் பண்ணினான். 7வது நாள் இரவு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஐத்துகு என்கிற ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்து தூக்கத்தில் விழுந்து மரித்து போனான். ஆனா இரவு முழுவதும் பிரசங்கம் பண்ணினவன் அவன் மீது விழுந்து அவனை உயிரோடு மீண்டும் எழுப்பி அந்த இரவு அதிகாலை வரை பிரசங்கம் பண்ணி அப்பம் பட்டதற்கு பின்பாக பவுல் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இது பிரசங்கிக்கிற காலம், இது ரட்சிப்பின் காலம், இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல.